ஏப்ரல் 10. தலைப்பு: பணிந்த இருதயங்களுடன். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார்: உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 57:15. தாழ்மையுள்ள மற்றும் ஆராய்ந்தறியும் மனங்களுடன், இரட்சிப்பின் விதிமுறைகளை தெரிந்து கொள்ளும் தீர்மானத்துடன், தேவனுடைய வார்த்தையிடம் வழிநடத்துதலுக்காக வருகின்ற அனைவரும் வேத வாக்கியங்கள் உரைப்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வார்த்தையின் ஆய்வுக்கு அது அங்கீகரிக்காத தவறான ஆவியுடன் வருபவர்கள் தேடலில் இருந்து அருளப்படாத ஆவியை தங்களுடன் எடுத்து செல்வார்கள். அக்கறையற்ற மனதுடன் தேவன் பேச மாட்டார். வேண்டுமென்றே பயபக்தியின்றி அசுத்தமாய் இருக்கிற கரைப்பட்ட ஒருவருக்காக அவர் தமது ஆலோசனையை வீணடிக்க மாட்டார். ஆனால் சோதனைக்காரனின் யோசனைகளுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி தேவனுடைய பரிசுத்த கற்பனையை அவமாக்க விரும்பும் ஒவ்வொரு மனதையும் அவன் பயிற்றுவிக்கிறான். நாம் நமது மனங்களை தாழ்த்தி உண்மையோடும் பயபக்தியோடும் ஜீவனுள்ள வார்த்தையை தேட வேண்டும். ஏனெனில் தாழ்மையுள்ள நொறுங்குண்ட மனம் மட்டுமே வெளிச்சத்தை காண முடியும். வெளிச்சத்தை பெற இருதயமும் மனமும் ஆத்துமாவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆத்துமாவில் அமைதி காணப்பட வேண்டும். சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தப்பட வேண்டும். பெருமையான சுய அறிவும் சுய திருப்தியும் தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னத்திற்கு முன்பாக கண்டிக்கப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தும் இருதயத்திடம் தேவன் பேசுவார். ஜெப பீடத்தில் விசுவாசத்தினால் கிருபாசனம் தொடப்படும்போது நமது இருளை வெளிச்சமாக்கும், நமது ஆவிக்குரிய தேவையை உணர வைக்கும் பரலோக ஒளி விளக்கை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடையவைகளில் இருந்து எடுத்து பரலோக பொக்கிஷத்திற்காக உண்மையோடு தேடும் நபருக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறார். நாம் அவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்புவித்தால் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். நாம் கிறிஸ்துவின் மகிமையை நோக்கி பார்க்கையில் அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். அன்பினால் கிரியை செய்து ஆத்துமாவை தூய்மைப்படுத்துகிற விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். நமது இருதயங்கள் புதுப்பிக்கப்பட்டு எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு மனமுவந்து கீழ்ப்படுகிறவர்களாக ஆக்கப்படுகிறோம். ஆமேன்.